சித்திரை திருவிழால தான் மதுரையில உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் வாரிசு பற்றி கேட்பாங்க. அவங்களுக்கு பரம்பரை விருது வேணும்னா சித்திரை திருவிழாவில தேர் பிடிச்சு விழு அப்படின்னு கேட்டா, ஆண் வாரிசு வந்தா கருப்பசுவாமி வேடமும், பெண் வாரிசு வந்தா மீனாட்சி அம்மன் வேடமும் போடுறதாக இன்னைக்கும் வேண்டிப்பாங்க. அது அப்படியே நடக்கும், அது அப்படியே அவங்க செயல்படுத்துவாங்க. ஒரு மனிதன் எப்படி அரசாளணும் அப்படின்றத, ஒரு பெண் எப்படி தைரியமா இருக்கணும் என்பதை நீங்க மீனாட்சி கிட்டே இருந்து தெரிஞ்சுப்பீங்க. மதுரையில் இருக்கிற அத்தனை பொண்ணுமே தைரியமா தான் பேசுவாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா, ஆன்மீகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வாழ்ற மக்கள் யாருன்னா மதுரை மக்கள் தான். எல்லா வீட்டிலையுமே மீனாட்சி படம் இருக்கும். அதை தாண்டி ஒண்ணு என்னன்னா, அந்த ஊருடைய பெரிய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கருப்பசுவாமி. அதுக்கு அடுத்தபடியா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டி ஐயா. இந்த மாதிரி இன்னைக்கும் எல்லா ஊர்லயுமே மன்னர்களுடைய ஆட்சி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஆனா மதுரை சார்ந்த ஏரியால மன்னர்களுடைய ஆட்சி அழியாம நிக்கிறது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ், தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, குருஜி சத்யசீலன் அவர்கள். வணக்கம் ஐயா. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. மதுரை சித்திரை திருவிழா அப்படின்றது ரொம்பவே விசேஷம். இந்த திருவிழா வந்து மக்களுக்கு அது எந்த வகையில என்னென்ன பலன்கள் இருக்கு, இதோட விசேஷம் என்ன? இப்போ பொதுவா மதுரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாமா 2 விஷயங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, மதுரையை வந்து நம்ம 12 ராசியில துலாம் ராசின்னு சொல்லுவோம். இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இந்த நகரத்தை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம். இன்னைக்கும் மதுரையில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாப்பாடு, நகை, மனிதர்களுடைய சொந்த பந்தம். இப்ப நான் இவ்வளவு நேரமா நம்ம நிறைய ஆன்மீகத்தை பேசுறோம். நான் உண்மையை சொல்லணும்னா, ஆன்மீகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வாழ்ற மக்கள் யாருன்னா மதுரை மக்கள் தான். இவங்க கிட்டதான் நீங்க சொந்த பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இவங்க கிட்டதான் நீங்க பாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இவங்க கிட்டதான் வாழ்ற வாழ்க்கைன்னா என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஒற்றுமை எல்லாமே காரணம் என்னன்னா, இந்த ஊர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, என் அனுபவத்துக்கு இப்ப ஒருவேளை நிறைய மாறி இருக்கலாம். என் அனுபவத்துல நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். எல்லா வீட்டிலையுமே மீனாட்சி படம் இருக்கும். அதை தாண்டி ஒண்ணு என்னன்னா, அந்த ஊருடைய பெரிய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கருப்பசுவாமி. அதுக்கு அடுத்தபடியா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டி ஐயா. இந்த மாதிரி அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா அசைவ பலிகள் தான் அங்க அதிகம். சரியா? ஆனாலும் அவர்களுடைய வளர்ச்சி இன்னைக்கும் உச்சபட்சத்துல இருக்கு. அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா, அந்த மக்களுடைய கொள்கையிலிருந்து அவங்களை யாரையுமே என்ன பண்ணலன்னா அவங்க மாத்திக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு பாருங்க, மதுரையில ஒரு வீட்டுல கல்யாணம்னா 500 சவரன் நகை இருந்தாதான் மதுரையில மேரேஜே நடக்கும். அந்த ஒற்றுமைக்கு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த மதுரைக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பஞ்சபூத திருத்தலத்தை பிரிப்போமா இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ஸ்தலம்னா திருவண்ணாமலை, நிலஸ்தலம்னா ஏகம்பரநாதர்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஆனா மதுரைக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, இந்த பஞ்சபூத ஸ்தலமும் மதுரை என்ற ஒரே ஊருக்குள்ளேயே இருக்குது. அதுதான் பெரிய ஆச்சரியம். புரியுதுங்களா? பஞ்சபூத ஸ்தலம் எங்க இருக்கிறது? மதுரைக்குள்ளேயே என்ன இருக்குன்னா 5 சிவஸ்தலங்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா காவல் தெய்வமும் நிறைய இருக்கும். சுவாமியையும் அம்பாளையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோவில் தான் மதுரையை சுத்தி நிறைய இருக்கிறது. இப்ப சித்திரை திருவிழா ஏன் ரொம்ப சித்திரை தேர் ஏன் ரொம்ப விமர்சனம்னா, தேரை குறிக்கிறது சூரியன் தான். தேரை குறிக்கிறது யாருன்னா சூரியன் தான். இந்த பூமியை வந்து சூரியன் நெருங்கி வரக்கூடிய காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பது. அந்த அக்னி கரெக்டா அந்த அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல என்ன ஆகும்னா, இந்த மதுரை மக்களுக்கு திருவிழா காலங்கள் வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகிறது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த சூரியன் வந்து ரொம்ப உச்சபட்சமா செயல்படுற ஊர் எதுனா மதுரை தான். சோ அப்ப என்னன்னா, இன்னைக்கும் எல்லா ஊர்லயுமே மன்னர்களுடைய ஆட்சி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஆனா மதுரை சார்ந்த ஏரியால மன்னர்களுடைய ஆட்சி அழியாம
அழியாம நிக்கிறது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து சூரிய காரகத்துவத்தை தன் ஊரோடைய புகழ இன்னைக்கு என்ன பண்ணலன்னா மறக்கல. அது மறக்காத 2 ஊர் இருக்கு, ஒன்னு திருவாரூர், இன்னொன்னு மதுரை. இந்த 2 ஊர்லயுமே நம்ம அந்த பாரம்பரியம் ஒரு நாள் கூட நின்று நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அப்ப அந்த சித்திரை திருவிழால நீங்க கலந்து கொள்வதனால என்ன நடக்குது, ஏன் அதை முதல்ல போய் பார்க்கணும்னா, ஒரு மனிதன் எப்படி அரசாளணும் அப்படின்றத, ஒரு பெண் எப்படி தைரியமா இருக்கணும் என்பதை நீங்க மீனாட்சி கிட்டே இருந்து தெரிஞ்சுப்பீங்க. மதுரையில் இருக்கிற அத்தனை பொண்ணுமே தைரியமா தான் பேசுவாங்க, புரியுதுங்களா? அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா குறையவே குறையாது. ரெண்டாவது வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி ஒற்றுமையா வாழணும் அப்படின்றத திருப்பரங்குன்றம் முருகன்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அழகா தெரிஞ்சுக்கலாம். அதே போல எதுக்கும் பயப்பட வேண்டாம், கடவுள் துணை இருக்குன்றத 18ஆம் படி கருப்பு கிட்டையும் பாண்டியையா கிட்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்படி காவலுக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, ஆளுமைக்கு எல்லாத்துக்குமே பேர் போன ஊருன்னா அது மதுரை மட்டும்தான். ஸோ அப்போ என்னன்னா, அந்த மதுரை நம்ம போகும் பொழுது நம்மளை மீறி நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அடிக்கடி அந்த ஊருக்கு பயணப்பட்டிருக்கிறேன், அது நிறையவே நம்ம சொல்லலாம். அதனால இந்த சித்திரை திருவிழாவை பார்க்கறதுனால இந்த பிதுரு தோஷம்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, அது முழுமையாக என்ன பண்ணுதுன்னா நீங்கும். அந்த குழந்தை வரம், அதாவது சித்திரை திருவிழால தான் மதுரையில உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் வாரிசு பற்றி கேட்பாங்க. அவங்களுக்கு பரம்பரை விருத்தி வேணும்னா சித்திரை திருவிழாவில் தேர் பிடிச்சு இழு அப்படின்னு கேட்டா, ஆண் வாரிசு வந்தா கருப்பசுவாமி வேடமும், பெண் வாரிசு வந்தா மீனாட்சி அம்மன் வேடமும் போடுறதாக இன்னைக்கும் வேண்டிப்பாங்க. அது அப்படியே நடக்கும், அது அப்படியே அவங்க செயல்படுத்துவாங்க. அவர்கள் நல்லது கெட்டதுன்றதெல்லாம் அப்புறம். ஆனா அந்த தெய்வ நம்பிக்கையில அவங்களுடைய உறுதியை யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னு குலைக்க முடியாது. அப்போ அந்த புத்திர விருத்தி குறைவு இருப்பவர்கள், நாம சித்திரை திருவிழாவில் போயிட்டு சிவனுடைய தேரை நம்ம கரெக்டா இழுக்கிறோம், மதுரையில போய் ஐக்கியமாகணும்னா கன்ஃபார்ம் புத்திர பிராப்தம் உறுதி. வாழ்க்கையில புகழ் அடையணும், செல்வம் வேணும், நிலவசியம் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கள்ளழகர் வைபவத்தை பார்த்தா போதும். கள்ளழகர் வைபவத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க வீட்டு விவசாய நிலம், அந்த நிலவசியம் பயங்கரமா ஏற்படும். நிலத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அப்ப நிலத்துக்குள்ள இருக்கிறது தான் தங்கம், வெள்ளி, வைரம்லாம், அதெல்லாம் இந்த திருவிழாவால நமக்கு கிடைக்குதுன்றது மக்களுடைய நம்பிக்கை. அது உண்மையும் கூட, நான் அனுபவிச்சிருக்கேன் நேரடியா பார்த்து. ஸோ அப்ப என்னன்னா, இந்த சித்திரை திருவிழா பார்க்கறதன் மூலம் ஒரு மனிதனுடைய அந்த பொருள் வாழ்வுன்னு பூமியில இருக்கு இல்லையா, அது ரொம்ப நிறைவா இருக்கும். எப்பேற்பட்ட தோஷமும் விலகும், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய மாற்றங்கள் மக்கள் கிட்ட வந்து நடக்கும். அதனால சித்திரை திருவிழான்றத அந்த ஊருக்காரர் மட்டும் இல்ல, எல்லா ஊருக்காரருமே அவங்க வரவேற்பாங்க. அதனால மிஸ் பண்ணாம பார்க்கணும். இந்த பஞ்சபூதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னு நான் வழிபாட்டுல சொன்னேன், அது இந்த சித்திரை திருவிழாவில் ஒரே டைம்லயே நமக்கு கிடைச்சிருது. ஏன்னா அந்த ஊர்ல, ஏன்னா அந்த பஞ்சபூத ஸ்தலத்திலயும் அந்த சித்திரை மாதம் விசேஷம். ஒவ்வொரு இடத்திலிருந்துமே அந்த வழிபாடு வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் தான் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய கோவில் மதுரையிலேயே உள்ளே இருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் அந்த சித்திரை திருவிழாவில் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணத்துக்கு நிறைய விசேஷங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் நடக்கும். அப்ப என்னன்னா, இந்த திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய வழிபாடு, கள்ளழகர் வைபவம், 18ஆம் படி கருப்பினுடைய செயல்கள், எல்லா தெய்வமுமே ஒன்றிணைந்து சங்கமிக்கிற வழிபாடு அந்த ஊர்ல மட்டும்தான் நடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வட்டாரத்தினுடைய தெய்வங்களும் ஒன்றாக சங்கமிக்கிற வழிபாடு போல மதுரை மக்களுடைய வழிபாடு இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில எது தேவையோ அந்த ஊர்ல இந்த டைம்ல போய் கேட்டா அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால மதுரை திருவிழாவை யாருமே மறக்கவே கூடாது. அவ்வளவு சிறப்புகள் இருக்கு, ஒரே வார்த்தையிலே முடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும்னா, பஞ்சபூதத்தினுடைய இயக்கம் யாருக்கு வேணுமோ அவர்கள் மதுரைக்கு போகலாம். வியாபார விருத்தி யாருக்கு வேணுமோ மதுரைக்கு போகலாம். ஏன்னா மீனாட்சி மரகத திருமேனி, மரகதம் என்பது புதனை குறிக்கும். நீங்க மதுரைக்காரர்கிட்ட வாய் கொடுத்து நீங்க வெற்றி பெற முடியாது, சரியா? அதனால காரணம் என்னன்னா, அந்த வாக்கின் செல்வி யாருன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்பிகை தான். ஏன்னா சொக்கனையே என்ன பண்றாங்கன்னா கட்டுப்படுத்துறதுன்னா அது மதுரையில இருக்கிற தனி சிறப்பு. ஏன்னா வாக்கு, நாக்கு இதெல்லாம் குறிக்கிறது யார் அப்படின்னா புதன். அதனால அவளுடைய திருமேனி பச்சை நிற திருமேனி, மரகத திருமேனி, பச்சை ஆடை அவளுக்கு பிரதானமானது. இருக்கிற ஜீவராசிகள்லயே பேசும் திறன் கொண்டது கிளி. அம்பாள் கையில பாத்தீங்கன்னா கிளி வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு மனிதன் வியாபாரத்துல வெற்றி பெறும்னா வாய் இருக்கணும், வாய் உள்ள பழச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க போனா நம்ம அங்க உள்ள தெய்வங்களை வழிபட்டா நம்ம வாயும் பொழைச்சுக்கும், வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலான்றதுதான் உண்மை. ஸோ அதனால மக்கள் மறக்காம அந்த அங்கு உள்ள ஆலயங்களை நல்லா வழிபடணும். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு நீங்கள் எளிய முறையில் சொன்னீங்க குருஜி. ஸோ மிக்க நன்றிங்க சார். நல்லதுமா, வெற்றி வேல். தேங்க்யூ.